இனிய தமிழ் அன்பர்களே வணக்கம். மகிழ்வுடன் யாம் கொண்டாடும் இந்த ஒளி விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இரவும் பகலும் இருவேறு காலம்தான், இருட்டும் வெளிச்சமும் எதிர் துருவம்தான். நன்மைக்கும் தீமைக்கும் இங்கு எதிராய் போராட்டம்தான். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் நிச்சயம் தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்பதுதான் நமது நம்பிக்கை. போராடினால் வெற்றி கிடைக்கும், சிரம சிலுவைகளை சுமந்தால் சிகரம் தொடாமல் என்கிற நம்பிக்கை உணர்வுகளை நம் நெஞ்சங்களில் வாரி தெளிக்கும். இவ்வொளி விழாவை இனிதே துவங்குகின்றோம். ஒளியேற்ற வந்திருக்கும் அருட்பணியாளர் பிரான்சிஸ் அவர்களுடனும் நம் ஒருங்கிணைப்பாளர் உடன் உழைப்பாளர்களுடனும் தயாராயிருக்கிறோம். நம் பாடகர் குழுவுடனும் இணைந்து கடவுளை புகழ்ந்து பாடுவோம். ஆலய மணி ஓசையை கேட்போம். ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் பாரீர், ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் பாரீர். ஆலய மணி ஓசையை நாம் கேட்டிடுவோம் பாரீர், ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் பாரீர்.
நடமாடும் நாளை அறிந்தாயா? இயேசு வந்து பிறந்திருக்கும் இடத்தை அறிந்தாயா? இயேசு வந்து நடமாடும் நாளை அறிந்தாயா? அன்றாட வாழ்வினிலே ஆனந்தமாய் வாழ அருகில் அமர்ந்திருக்கும் அயலவனே இயேசு. அருகில் அமர்ந்திருக்கும் அயலவனே இயேசு. ஆலயமணி ஓசையை நாம் கேட்டிடுவோம் வாரி. ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. வறுமையினால் வாடுவோரில் இயேசுவை கண்டாயா? வருத்தத்தினால் வருந்துவோரில் இயேசுவை கண்டாயா? வறுமையினால் வாடுவோரில் இயேசுவை கண்டாயா? வருத்தத்தினால் வருந்துவோரில் இயேசுவை கண்டாயா? அல்லல் படுவோரில் ஆபத்தில் இருப்போரில் இயேசு பிறந்திருக்கும் அழகை நீ கண்டாயா? இயேசு பிறந்திருக்கும் அழகை நீ கண்டாயா? ஆலயமணி ஓசையை நாம் கேட்டிடுவோம் வாரி. ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்வுடன் தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒளி விழா வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். நத்தார் திருநாள் நினைவுகளை நமது நெஞ்சங்களிலே சுமந்து நமது நாட்டிற்காகவும் நமது மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தையும் அமைதியையும் தங்களது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் அனுபவிக்க வேண்டும். இதற்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேண்டும். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க நம்மையே நாம் செய்திருக்கின்ற குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளையெல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லாத ஆனந்த பெருவாழ்வை அருள்வாராக. ஆமென். அளவில்லாத பேரிரக்கமாய் எல்லையில்லாத கருணையாய் மாறாத நேசமாய் நம் உள்ளத்தில் எழுந்தருளிய கடவுளை சுடர்விடும் ஒளியாய் நம் மத்தியில் ஏற்றுவோம். ஆண்டவரிடம் நமக்காய் வேண்டி அருட்பணியாளர் அவர்கள் இப்போது ஒளியேற்றுகிறார். கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தருந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்தை கரைபடிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை தமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன் என்று முல தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவிராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து
அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். யாக்கோபுக்கு எதிராக ஓர் வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அது இஸ்ராயேல் மேல் இறங்கி தன் செயலை செய்யும். அனைவரும் அமரவும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. எல்லோரும் வாழ வழிவகை செய்வது நம் எல்லோருடைய கடமை. பகிரப்படும் போது இன்பம் இரட்டிப்பாகிறது. அள்ள அள்ள குறையாத அமுதாய் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்வோம் என்பதன் அடையாளமாய் ஏற்றப்பட்ட ஒளியானது ஒருங்கிணைப்பாளரிடமும் பிரதிநிதிகளிடமும் அளிக்கப்படுகிறது. நம் தாயகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடனும் போராட்ட களத்தில் போராடி கொண்டிருப்பவர்களுடனும் நம் தோழமையுணர்வை வெளிப்படுத்தும் விதத்திலும் 2 வருடங்களுக்கு முன்னால் டிசம்பர் 26 வெளிப்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் இறந்து போன சகோதர சகோதரிகளின் ஆத்மா சாந்திக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களின் புனர்வாழ்வுக்காகவும் குழந்தைகளுடன் சேர்ந்து இப்போது ஒளி ஊர்வலம் நடக்கிறது. நம் மண்ணில் போர் ஓயவும் சமாதானம் பிறக்கவும் நம் தேசத்திற்கு விரைவில் அங்கீகாரம் கிடைக்கவும் கடவுளிடம் மன்றாடுவோம். வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யெகோவா. அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சிமையை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகிர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது,
அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலி நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நாம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஜெருசலேமின் வருங்கால மேன்மை, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் இதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார்ப்பர். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சோபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கண்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் ஏறி நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன்னே செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன்.
அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 வருடங்களுக்கு முன்பாக இருளில் இருந்த மக்களுக்கு பேரொளியாய் ஆண்டவர் இயேசு பாலனாக பிறந்தார். அவருடைய பிறப்பு பெருவிழாவை, நத்தார் விழாவை ஒளி விழாவாக கொண்டாடுகின்ற நம் மத்தியிலே இதோ ஒளியின் வடிவமாக கடவுள் இருக்கின்றார். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் என்று சொல்லுகின்ற அந்த தேவன் நம்மோடு, நம் வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையிலே ஒளிரும் தீபங்களாக நம் சமூகத்திலும் நமது தேசத்திலும் ஒளி ஏற்றுகின்ற மனிதர்களாக நாம் இந்த இடத்திலே குழுமி இருக்கின்றோம். நம் மத்தியிலே ஆண்டவரும் வந்திருக்கின்றார். எனவே அவரை நோக்கி நமது குரலை எழுப்புவோம். சிறப்பான விதத்திலே ஒளி விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நமது தேசத்திற்காகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும், குறிப்பாக போரினால் அடிபட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நமது ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த அப்பா பிதாவி என்கிற ஜெபத்தை பாடலாக பாடி நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். திட்டமெம்மில் பலந்த